மகிஷாசுரன் என்ற அரக்கனை துர்காதேவி வதம் செய்த பிறகு அவனது தங்கை மகிஷி தேவர்களை பழிவாங்க முடிவு செய்தாள். அவள் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து சிவனும் விஷ்ணுவும் இணையும் போது பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் என்ற வரத்தை பெற்றாள். மகிஷி தனது சக்தியால் தேவர்களையும் மக்களையும் மிகவும் துன்புறுத்தினாள். பார்க்கடலைக் கடைந்தபோது அசுரர்களை மயக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவின் அழகைக் கண்ட சிவன் அவருடன் இணைந்தார். இந்த தெய்வீக சங்கமத்தின் விளைவாக சிவன் மற்றும் மோகினிக்கு மகனாக ஐயப்பன் பிறந்தார். இதனால் இவர் ஹரிஹரசுதன், ஹரி விஷ்ணு, ஹரன் சிவன், சுதன் மகன் என்றும் அழைக்கப்படுகிறார். பிறந்த குழந்தையை பம்பா நதிக்கரையில் விட்டுச் சென்றனர். அப்பொழுது குழந்தை இல்லாத பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் வேட்டைக்கு வந்தபோது அந்த குழந்தையை பார்த்தார். குழந்தையின் கழுத்தில் ஒரு மணி கட்டப்பட்டிருந்ததால் அதற்கு மணிகண்டன், கழுத்தில் மணியை அணிந்தவன் என்று பெயர் சூட்டி தன் மகனாக வளர்க்க